Hello everyone, welcome back. Hope you are doing good. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா யூஸ்ஃபுல் ஸ்மால் சென்டென்சஸ் ஃபார் ஸ்போக்கன் இங்கிலீஷ் பார்க்க போகிறோங்க. அண்ட் டுடே வித் டே 7 கிளாஸ் we going to see 25 யூஸ்ஃபுல் ஸ்மால் சென்டென்சஸ். அண்ட் இந்த 25 சென்டென்சஸ்மே நம்ம ஸ்போக்கன் இங்கிலீஷில் நம்ம இங்கிலீஷ் ஸ்டாண்டர்ட் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் சரி, நம்ம இங்கிலீஷ் ஃப்ளோவை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் சரி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். அண்ட் நோ வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் வித் அ ஃபர்ஸ்ட் ஷார்ட் சென்டென்ஸ். இப்போ நான் இந்த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸை தமிழில் சொல்லிவிட்டு நான் ஜஸ்ட் ஹோல்ட் பண்ணுவேன். நீங்கள் அந்த சென்டென்ஸோட இங்கிலீஷ் மீனிங் என்னன்னு கெஸ் பண்ணணும். இதே மாதிரி இந்த 25 சென்டென்சஸையும் நீங்கள் என் கூட சேர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வாங்க. அப்போது உங்களுக்கு இங்கிலீஷ் பேச ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போ வாங்க நம்ம இந்த ஃபர்ஸ்ட் தமிழ் சென்டென்ஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் என்னென்னா, அவரை ஆதரிக்கவும். அவரை ஆதரிக்கவும் அப்படிங்கிறத நம்ம இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா சப்போர்ட் ஹிம் அப்படின்னு சொல்லலாம். அவரை ஆதரிக்கவும் அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷில் என்ன சொல்லலாம்? சப்போர்ட் ஹிம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், நான் கேட்கிறேன். நான் கேட்கிறேன் அப்படிங்கிறத நம்ம இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? ஐ எம் லிசனிங் அப்படின்னு நம்ம சொல்லணும். அதே மாதிரி நீ கேட்டுட்ருக்கியா அப்படிங்கிறத இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஆர் யூ லிசனிங் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, ஸோ நான் கேட்கிறேன் அப்படிங்கிறதுக்கு ஐ எம் லிசனிங், நீ கேட்டுட்ருக்கியா அப்படிங்கிறதுக்கு எப்படி சொல்லலாம்? ஆர் யூ லிசனிங் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், தண்ணீர் கொண்டு வா. தண்ணி கொண்டு வா அப்படிங்கிறது நம்ம இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? பிரிங் வாட்டர். தண்ணி கொண்டு வா அப்படிங்கிறதுக்கு பிரிங் வாட்டர் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இங்கிலீஷில். அதே மாதிரி என்னோட பேக் எடுத்துகிட்டு வா அப்படிங்கிறது எப்படி சொல்லலாம்? பிரிங் மை பேக் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, அதே மாதிரி என்னோட கீஸ் எடுத்துகிட்டு வா அப்படிங்கிறது எப்படி சொல்லலாம்? பிரிங் மை கீஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், இதை அயன் செய்யுங்கள். இதை அயன் செய்யுங்கள் அப்படிங்கிறது எப்படி சொல்லலாம்? அயன் திஸ். இதை அயன் செய்யு அப்படிங்கிறது எப்படி சொல்லலாம்? அயன் திஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட் அங்கே போகாதே. அங்கே போகாத அப்படிங்கிறது நம்ம இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? டோன்ட் கோ தேர். அங்கே போகாத அப்படின்னா இங்கிலீஷில் டோன்ட் கோ தேர் அப்படின்னு நம்ம சொல்லணும். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், எங்களுக்காக பாடுங்க. இதை நம்ம இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? சிங் ஃபார் அஸ் அப்படின்னு சொல்லணும். எங்களுக்காக பாடுங்க அப்படிங்கிறத சிங் ஃபார் அஸ் அப்படின்னு நம்ம சொல்லணும். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், எதுவும் பண்ணாத அப்படின்னு நம்ம சொல்லுவேங்க. அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? டூ நத்திங். எதுவும் செய்யாத அப்படின்னா டூ நத்திங். இந்த டூ நத்திங் இந்த ஷார்ட் சென்டென்ஸ் வச்சு ஒரு ஃபேமஸான ஆட் இருக்குது. அது என்னென்னா, ஈட் 5 ஸ்டார் டூ நத்திங். டூ நத்திங் அப்படின்னா எதுவும் செய்யாத அப்படிங்கிற அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், புத்திசாலித்தனமாக தேர்ந்தெடுங்க. இது நம்ம இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? சூஸ் வைஸ்லி அப்படின்னு சொல்லணும். ஓகே, புத்திசாலித்தனமாக நீ தேர்ந்தெடு அப்படிங்கிறத எப்படி சொல்லலாம்? சூஸ் வைஸ்லி அப்படின்னு சொல்லணும். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், போகாத அப்படிங்கிறத நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? டோன்ட் கோ. போகாத அப்படின்னா டோன்ட் கோ. ஓகே, டோன்ட் கோ அப்படின்னா போகாத அப்படிங்கிற அர்த்தம். கிளியர்? நெக்ஸ்ட் பாருங்கள், போய் விளையாடு அப்படிங்கிறது நம்ம இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? கோ அண்ட் ப்ளே அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், என்னுடன் வா. இது நம்ம இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? கம் வித் மீ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கம் வித் மீ அப்படின்னா என் கூட வா அப்படிங்கிற அர்த்தம். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் ஒன், உண்மையில் அப்படின்னா உண்மையிலேயே வா அப்படின்னு நம்ம சொல்வோம் இல்லைங்க. அந்த உண்மையில் அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷில் எப்படி சொல்வோம்? ரியலி. உண்மையில் அப்படின்னா ரியலி. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், நேரத்தை வீணாக்காதீர்கள். நேரத்தை வீணாக்காதீங்க அப்படிங்கிறத நம்ம இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? டோன்ட் வேஸ்ட் டைம் அப்படின்னா நேரத்தை வீணாக்காதீர்கள் அப்படிங்கிற அர்த்தம். ஓகே, இப்போ டிவி பார்த்து நேரத்தை வீணாக்காதீங்க அப்படிங்கிறத நம்ம எப்படி சொல்லலாம்? சொல்லுங்கள்.
டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம் பை வாட்சிங் டிவி. டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம் பை வாட்சிங் டிவி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். நெக்ஸ்ட் ஒன் என்னென்னா, அவன் சாப்பிடட்டும். அவன் வந்து சாப்பிடட்டும் அப்படிங்கிறத இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? லெட் ஹிம் ஈட். லெட் ஹிம் ஈட் அப்படின்னா அவன் சாப்பிடட்டும் அப்படிங்கிற அர்த்தம். அதே மாதிரி அவன் வந்து பேசட்டும், அவன் வந்து தூங்கட்டும். இந்த சென்டென்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து அதே லெட் ஹிம் வச்சு நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா, லெட் ஹிம் டாக், லெட் ஹிம் ஸ்லீப் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, கிளியர்? நெக்ஸ்ட் பாருங்கள். அடுத்தது யார்? அடுத்தது யார் அப்படிங்கிறத நம்ம இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? ஹூ இஸ் நெக்ஸ்ட். ஹூ இஸ் நெக்ஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ வந்து வரிசையில் அடுத்தது யார் அப்படிங்கிறத நம்ம எப்படி சொல்லலாம்? ஹூ இஸ் நெக்ஸ்ட் இன் த க்யூ. ஹூ இஸ் நெக்ஸ்ட் இன் த க்யூ அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் பாருங்கள். எந்த நேரத்திலும். எந்த நேரத்திலும் அப்படிங்கிறத வந்து நம்ம இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? at any moment. at any moment அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ வந்து எந்த நேரத்திலும் நீ வந்து என்னை காண்டாக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற இந்த தமிழ் சென்டென்ஸை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? யூ கேன் காண்டாக்ட் மீ at any moment. யூ கேன் காண்டாக்ட் மீ at any moment அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். எதற்காக. நம்ம வந்து எதற்காக அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்க தமிழில். அந்த எதுக்காக அப்படிங்கிறது வந்து நம்ம இங்கிலீஷில் எப்படி கேட்கலாம் அப்படின்னா ஃபார் வாட். எதுக்காக அப்படின்னா ஃபார் வாட் அப்படிங்கிற அர்த்தம். ஓகே. இப்போ வந்து எதுக்காக நான் ஸ்கூலுக்கு போகணும், எதுக்காக நான் வந்து கோயிலுக்கு போகணும், இந்த மாதிரி எதுக்காக அப்படிங்கிறத வச்சு நம்ம வந்து தமிழில் கேட்போம் இல்லைங்க. அது வந்து நம்ம இங்கிலீஷில் ஃபார் வாட் அப்படிங்கிற இந்த ஷார்ட் சென்டென்ஸ் வச்சு எப்படி கேட்கலாம் அப்படின்னா, ஃபார் வாட் ஷுட் ஐ கோ டு ஸ்கூல், ஃபார் வாட் ஷுட் ஐ ஈட் த ஃபுட் அப்படின்னு நம்ம கேட்கலாம். ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். இது அவனுக்காகவா. இது அவனுக்காகவா. இது அவனுக்காகவா அப்படிங்கிறது வந்து நம்ம இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இஸ் திஸ் ஃபார் ஹிம். இஸ் திஸ் ஃபார் ஹிம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ட்ரெஸ் வந்து அவனுக்காகவா, இந்த மொபைல் வந்து அவனுக்காகவா. ஸோ இந்த சென்டென்ஸ் எல்லாத்தையும் நம்ம இங்கிலீஷில் எப்படி கேட்கலாம் அப்படின்னா, இஸ் திஸ் ட்ரெஸ் ஃபார் ஹிம், இஸ் திஸ் மொபைல் ஃபார் ஹிம் அப்படின்னு நம்ம கேட்கலாம். ஓகே. இப்போ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். அவனை தடுக்காதே. அவனை வந்து தடுக்காத அப்படிங்கிறது நம்ம இங்கிலீஷில் எப்படி கேட்கலாம்? டோன்ட் ஸ்டாப் ஹிம். டோன்ட் ஸ்டாப் ஹிம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போது அவனை தடுக்காத, அவன் பேசட்டும் அப்படிங்கிறத இதே டோன்ட் ஸ்டாப் ஹிம் வச்சு நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா, டோன்ட் ஸ்டாப் ஹிம், லெட் ஹிம் ஸ்பீக். டோன்ட் ஸ்டாப் ஹிம், லெட் ஹிம் ஸ்பீக் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். யோசித்து பாருங்கள். யோசிச்சு பாருங்கள். இந்த யோசிச்சு பாருங்கள் அப்படிங்கிறது வந்து நம்ம இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, திங்க் அபவுட் இட். திங்க் அபவுட் இட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். யோசித்து பாருங்கள் அப்படிங்கன்னா திங்க் அபவுட் இட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே. ஸோ திங்க் அபவுட் இட் அப்படின்னு என்ன? யோசித்து பாருங்கள் அப்படிங்கிற அர்த்தம். ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் பாருங்கள். சற்று நகருங்கள், கொஞ்சம் தள்ளி போங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்க தமிழில். அது வந்து நம்ம இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? மூவ் அசைடு. மூவ் அசைடு அப்படின்னா சற்று நகருங்கள். மூவ் அசைடு அப்படின்னா சற்று நகருங்கள் அப்படிங்கிற அர்த்தம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். மெதுவாக நடக்கும். மெதுவாக நடங்க, மெதுவாக நடக்கவும் அப்படிங்கிறது வந்து நம்ம எப்படி சொல்லலாம்? வாக் ஸ்லோலி. மெதுவாக நடங்க அப்படின்னா வாக் ஸ்லோலி. கிளியர்? வாக் ஸ்லோலி அப்படின்னா மெதுவாக நடக்கவும் அப்படிங்கிற அர்த்தம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து சத்தமாக பேசு. நீ பேசுகிறது எனக்கு கேட்கல, சத்தமாக பேசு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்க. அந்த சத்தமாக பேசு அப்படிங்கிறதுக்கு நம்ம இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஸ்பீக் லவுட்லி. ஸ்பீக் லவுட்லி. ஓகே. நம்ம முன்னாடி பார்த்தது என்ன? மெதுவாக நடக்கும். மெதுவாக நட அப்படின்னா வாக் ஸ்லோலி. அதே மாதிரி சத்தமாக பேசு அப்படிங்கிறதுக்கு ஸ்பீக் லவுட்லி அப்படின்னு நம்ம சொல்லணும். ஓகே, கிளியர்? அண்ட் நெக்ஸ்ட் பாருங்கள். என்ன பாரு. என்ன பாரு. என்ன பாரு அப்படிங்கிறத நம்ம எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? லுக் அட் மீ. என்ன பாரு அப்படின்னா லுக் அட் மீ. ஓகே. லுக் அட் மீ அப்படின்னா என்ன பாரு அப்படிங்கிற அர்த்தம். அண்ட் த ஃபைனல் ஒன் என்னென்னா, இதை தொடரவும். இதை தொடரவும். இதை வந்து தொடர்ந்து செய்யுங்க, இதை தொடருங்க அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, கண்டினியூ திஸ். கண்டினியூ திஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே. ஸோ ஃபைனல் வேர்டு என்னென்னா, ஃபைனல் சென்டென்ஸ் கண்டினியூ திஸ் அப்படின்னா இதை தொடரவும் அப்படிங்கிற அர்த்தம். ஓகே. அண்ட்
கம்மிங் டு த எண்ட் ஆஃப் த செஷன். இந்த டே 7ல் நம்ம பார்த்த இந்த 25 சென்டென்ஸுமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேங்க. இதே மாதிரி நீங்கள் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இங்கிலீஷ் பேச வரும். ஸோ ஐ திங்க் ஸோ திஸ் வாஸ் அன் யூஸ்ஃபுல் ஒன். இதே மாதிரி I'll catch you all in my next day 8th class. Until then, thank you. Happy learning.